ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனா போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா போட்டியில் பார்த்தோம்னா அவங்க தோற்று போயிட்டே இருக்கிறாங்க. இது மாயாவுக்கு சந்தேகம் வருது. அப்போ ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா இவ போட்டியில் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறா, தனா இப்படிலாம் விளையாடக்கூடிய ஆளே கிடையாது, இன்னைக்கு என்னமோ அவளே விளையாடுற மாதிரிக்கு தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவள் மட்டும் போட்டியில் தோற்று போயிட்டான்னா உங்களுடைய பெரியப்பாவோட கௌரவத்தையே இது பண்ணிடுவாள் புவனேஸ்வரி, ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்திலே இருக்கும்போது, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும் போது புன்னர் பக்கம் ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ அவங்களும் நினைக்கிறாங்க, என்ன இது தனா எப்பவும் விளையாடக்கூடிய விளையாட்டாவே இல்லையே, என்னாச்சுது அவளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் கொஞ்சம் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாரு. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் கார்த்தி தான் காட்டுறாங்க. என்ன கார்த்தி, இவ போகிற போக்க பார்த்தாக்கி ஃபைனல் வரைக்கும் கூட போக மாட்டா போலுக்கு, இதுலேயே தோத்து போயிடுவா போலுக்கு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இவ ஃபைனல் வரைக்கும் போகக்கூடிய வரைக்கும் தெரியல, வாங்கின காசுக்கு பரவாயில்லையே இந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கு அவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயாவுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டு முடியவும் அப்போ சின்ன இடைவெளி மாதிரிக்கு விடுறாங்க. அப்போ பார்த்தோம்னா தனா கிட்ட அவர் ரூபா கொடுத்துருக்கிறாருல, அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, என்ன தனா ஃபைனல் வரைக்கும் போவேன்னு பார்த்தேன், நீ இந்த போட்டியிலே தோற்று போயிடுவ போலுக்கு, உனக்கு ரூபா கொடுத்தது வேஸ்ட்டாக போச்சு, ஃபைனல் வரைக்கும் நீ போவேன்னு சொல்லிட்டு தான் பயந்து போய் நான் உனக்கு ரூபா கொடுத்தேன், நீ இப்போமே போட்டியில் தோற்று போயிட்டேன்னா அந்த ரூபா நான் கொடுத்துருக்கவே வேண்டாம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை மாயா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து அவர் பார்த்தோம்னா தனாட்ட மாயா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தனா அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, அவர் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. தனா போட்டியில் விளையாடுறத பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தோம், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுத, தனா என்னை தேடிக்கிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் அவங்க பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இன்னைக்கு சொல்கிறத கேளுங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவு கொடுங்க, நாளையிலேருந்து நான் கூடுதலாகவே டைம் ஒதுக்கி நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது கதிர், வேலைன்னு வந்துட்டா ஃபஸ்ட்டு அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் சொந்த வாழ்க்கையை பற்றிலாம் நீங்கள் முடிவு பண்ணணும், அதனால இன்றைக்கி இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் போகணும் அப்படின்னு அவர் முடிவாக சொல்லவும், இதனால கதிர் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ கதிர் அதை பற்றி யோசனை பண்ணிட்டு வரும்போது அப்போ எதிர்க்க ஒரு கார் வரவும் அவங்க மோதிர மாதிரிக்கு போகிறாங்க. ஆனால் நல்ல வேலையாக அவங்க தப்பிச்சிடவும், என்னங்க ஒழுங்காக வரமாட்டிங்களா ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்க்க கார்காரங்க அவங்க திட்டி விடவும், அப்போ கதிர் நினைக்கிறாங்க, நம்ம என்னதான் வேலை செய்யணும்னு நினச்சாலும் ஆனால் நம்ம மனசு ஃபுல்லாகவே தனாவை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டே இருக்குது, அதே மாதிரிக்கு தான் தனாவும் நம்மளே தான் நினச்சிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா தனா கிட்ட மாயா கேட்டுட்டு இருக்கவும், அப்போ தனா சொல்கிறாங்க, ஆமாம் நான் கதிர்க்காக தான் இந்த பணத்தை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே மாயா தனாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. நீ என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்கிற, இந்த விஷயம் கதிருக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது தெரியாது அப்படிங்கிறாங்க. கதிருக்கு மட்டும் தெரிஞ்சா அந்த பணத்தை அவன் வாங்குவான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற, கண்டிப்பாக வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் கதிர்கிட்ட இந்த விஷயத்த நான் இப்போமே நான் சொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணவும், அப்போ பார்த்தோம்னா தனா தடுக்கிறாங்க, இல்ல மாயா நீ ஃபோன் பண்ணிடாது அப்படிங்கும்போது, இல்ல இந்த விஷயத்தை பத்தி நான் அவன்கிட்ட சொல்லியே தீருவேன், நீ இப்படி விளையாட போடுன்னு நினைச்சா யாருமே தாங்கிக்க மாட்டோம், அது மட்டும் இல்ல பெரியப்பா ஒன்று நினச்சி தான் சவாலே விட்டுருக்கிறாரு, அப்போ அவரை நீ தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு தெரியாது பெரியப்பா, இந்த இதில் ஜெயிச்சே தீரணும், அதுக்கு இந்த போட்டியில் நீ ஜெயிச்சாகணும், நான் இப்போமே கதிருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணவும், அப்போ கதிர் யாருக்குனவே சோகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில மாயா கதிருக்கு ஃபோன் பண்ணும்போது அப்போ கதிர் கேட்குறாங்க, தனா என்ன பண்ணிட்டு இருக்கிறா, அவள் நல்லா விளையாடிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஏன் கேட்குற கதிர், அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக இவன் இப்படி பேரம் பேசியிருக்கா, பேரம் பேசி 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கிறா, இதனால அவள் போட்டியில் தோக்க போகிறா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கதிர் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. நீ உடனே தனா கிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கவும், அப்போ தனா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ தனா அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ கதிர் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ இப்படி முடிவு எடுத்துன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன், அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது, என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன், நீ இந்த போட்டியில் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும், இந்த போட்டியில் நீ ஜெயிச்சு காட்டினாதான் மாமாவோட கௌரவத்தை நம்ம காப்பாற்ற முடியும், நீ மட்டும் போட்டியில் தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அவருடைய நிலைமை நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருந்தேன்னா இப்படிலாம் நீ செஞ்சிருப்பியா, எல்லாருமே உன்னை எப்படி நம்பிட்டு இருக்கிறோம், ஆனால் நீ என்னன்னா என் ஒருத்தனுக்காக உன்னுடைய கனவு லட்சியம் எல்லாத்தையும் நீ தொலைக்க பார்த்திய, இங்கே பாரு நீ ஒழுங்கு மரியாதையாக இந்த போட்டியில் நீ ஜெயிச்சே ஆகணும், நாங்கள் வரும்போது உன் கையில் அந்த வெற்றி பரிசு உன் கையில் இருக்கணும், அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ என்னை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க. இது கிட்டதுமே தனா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க, நம்ம யாருக்காக போட்டியில் தோக்கணும்னு சொல்லி முடிவு
முடிவெடுத்தோமோ கதிரே இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறான். அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணுறதுக்கு, போட்டியில் நம்ம வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானா ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, அங்கே பாரு, இந்த போட்டியில் நீ ஜெயிக்கிறதுனால நம்ம குடும்ப மான கௌரவத்தை மட்டும் காப்பாற்றல, கதிரோட உயிரையும் தான் நீ காப்பாற்ற போகிற, எது முக்கியம்னு நீயே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும், நீ அப்படி போட்டியில் தோற்று அந்த பணத்தை ஒன்றுமுள்ள கதிர் வாங்குவான்னு சொல்லி நினைக்கிற, கண்டிப்பாக வாங்க மாட்டான், அதனால நீ எல்லாத்தையும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும் தானா அதோட வந்து பார்த்தோம்னா அப்படியே வந்து போகிறாங்க ஆவேசத்தோட. அடுத்த ரவுண்டு வந்து ஆரம்பிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தானா வந்து போட்டியில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் அவங்க கார்த்தியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி நடந்துகிட்டு இருக்குது, இவன் என்னன்னா போன ரவுண்டில் வந்து தோத்து போயிட்டே இருந்தா, இப்போ என்னன்னா வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறா, என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த ரவுண்டு முடியுது. அதில் வந்து தானா தான் வந்து முன்னிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் என்ன தானே நினச்சிட்டு இருக்கிறேன், என்கிட்ட கை நீட்டி நீ காசை வாங்கியிருக்கிற, இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற, அங்கே பாரு அக்ரிமெண்ட்டில் வர கையெழுத்து போட்டிருக்கிற அப்படிங்கவும் மாயா வந்து பயங்கரமாக கோவத்தோடு வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க தனாவை பற்றி, அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டோம்னா உங்கள் வந்து அதாவது தோற்று போயிடுவான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அது நடக்கவே நடக்காது, நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்க, ஆனால் தனா தான் அந்த போட்டியில் ஜெயிச்சு தீருவா, உங்கள் பொண்ணை வேணால் நேர்மையாக விளையாடி அவளை ஜெயிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தானாவும் சொல்லிடுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறவும் இதை கிட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பொண்ணோட காலில் வந்து ஏதோ விழுந்துறவும் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு விளையாட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருது. இதை பார்த்ததுமே அந்த பொண்ணோட அப்பா வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னம்மா உனக்கு இப்படி ஆகி போச்சுது, அப்போ போட்டியில் நீ விளையாட முடியாதா, உன் கனவெல்லாம் முடிஞ்சு போச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்பா நம்ம குறுக்கு வழியில் போய் எப்படியாவது போட்டியில் ஜெயிச்சிருன்னு சொல்லி நினச்சோம், அதனால தான் கடவுளே பார்த்து கொடுத்த தண்டனை இதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா தனாவிட்ட வந்து போட்டியில் எதிராக விளையாடுறதுக்காக அவங்க புவனேஸ்வரியும் கார்த்தியும் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்தாங்களா, அந்த பொண்ணை வந்து களத்தில் இறக்கி விடுறாங்க. ஆனாலும் தனா கிட்ட அந்த பொண்ணு தோத்து போயிருந்தாங்க. அப்போ வந்து தனா தான் போட்டியில் ஜெயிச்சு தீரவும் இதை பார்த்ததுமே வந்து புவனேஸ்வரியும் கார்த்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, உன்னை நம்பி அழைச்சிட்டு வந்தது வீணாக போச்சுது, நீ போட்டியில் எப்படி ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தோம், இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது தனா கிட்டலாம் என்னால் ஜெயிக்கவே முடியாது, அவள் எப்படி விளையாடுறா, இந்த மாதிரிக்கு விளையாடுவான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து இவகிட்ட போட்டிக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகவும் அடுத்து பார்த்தோம்னா தனா போட்டியில் ஜெயிச்சனால குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வெறுமை ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே ஜானகி பார்த்தோம்னா ஓடோடி வந்து அவங்க வந்து தனாவுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு இருக்கிறாங்க. தனா எனக்கு தெரியும் தனா, நீ தான் இந்த போட்டியில் ஜெயிப்புன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே தனா வந்து மாயாவுக்கு நன்றி சொல்றாங்க. மாயா, நீ மட்டும் வந்து எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பா அந்த போட்டியில நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன், மாயா இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருக்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி சரி பெரியப்பா முகத்தில் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க அவங்க கதிரும் வந்து வேலையை முடிச்சுட்டு அவங்க வந்து ஓடோடி அவங்க வராங்க. அப்போ ரகுராம் கையாலேயே வந்து தனாவுக்கு பரிசு கொடுக்கவும் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து அவங்க கதிர் வரவும் இதை பார்த்ததுமே கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ தனா வந்து போட்டியில் வின் பண்ணிட்டா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து ரகுராம் வந்து அவங்க தனா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாரு தனா, எனக்கு நம்பிக்கை இருக்குது தானா, என்னுடைய கௌரவத்தை நீ காப்பாற்றணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தானா வந்து கண்கலங்கி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே கதிர் வந்துருந்தாங்க. கதிரை பார்த்ததுமே தானா வந்து ஓடோடி போகிறாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியும் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீ போட்டியில் ஜெயிச்சிடுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவோ இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான் அப்படின்னு தானா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாயா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போன்னு சொல்லி பார்க்கலாம்.